சரஸ்வதி எக்ஸாம் எழுதுறதுக்கு கிளம்பிட்டாங்க. சூப்பரா சந்தோஷமா இருக்காங்க. வீட்ல எல்லாருமே சொல்றாங்க, "நல்லா எழுதுமா" அப்படின்னு சொல்லிட்டு. வசு சொல்றாங்க, "ஹால் டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டீங்களா?" எடுத்துக்கிட்டேன். "நல்லா எழுது மயிலு" அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாரு. "சரி போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. அப்ப ஃபோன் வருது. தமிழ் அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. "ஆ சரி நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாரு. "யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கறாரு. "இல்ல இதுக்கு முன்னாடி நமக்கு கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணாங்கல்ல, அவங்க தான் ஃபோன் பண்றாங்க. என்ன நேர்ல வர சொல்லியிருக்காங்க" அப்படின்னு தமிழ் சொல்றாரு. "ஓ! அப்படியா? சரி போய் பார்த்துட்டு வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நடேஷன் சொல்றாரு. நமச்சிவாயம், "நீ கூட்டிட்டு போ எக்ஸாம் சென்டருக்கு நல்லா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்றாரு. சரஸ்வதியும் நமச்சிவாயத்தோட எக்ஸாம்க்கு போறாங்க. "நீ வா கார்த்திக் நம்ம போயிட்டு அந்த சிஇஓ பார்த்துட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. உள்ள போனோனே அவர் பேசுறாரு. "வாங்க தமிழ், சாரி நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான். மேக்னா மேடம் சொன்னாங்கன்றதுனால தான் அர்ஜுனுக்கு நாங்க வந்து கான்ட்ராக்ட் குடுத்தோம். ஆனா, ஒரு பீஸ் எதுவுமே குவாலிட்டியா இல்ல. கரெக்ட்டான டைமுக்கும் அவரு டெலிவரி பண்ணல. நாங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். ஆனா, நீங்க எல்லாமே சூப்பரா பண்ணீங்க. ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு நான் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் குடுக்கல. ஆனா, நாங்க இனிமே உங்களுக்கு தான் குடுக்க போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அந்த சிஇஓ சொல்றாரு. அத கேட்ட உடனே தமிழ் சொல்றாரு, "இல்ல அப்ப தரமாட்டேன்னு சொன்னீங்க." "ஆமா தமிழ், மன்னிச்சுடுங்க. நாங்க தெரியாம பண்ணிட்டோம். நீங்க தான் இனிமே எல்லாமே எங்களுக்கு பண்ணணும்." அப்படின்னு சொல்றாரு. அப்ப கரெக்ட்டா அர்ஜுன் வராரு. "என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் புரொடக்ஷன் எல்லாமே குடுத்துட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இப்ப முடிச்சுட்டேன். அடுத்தது எனக்கு தானே தரணும். நீங்க எப்படி தமிழுக்கு தருவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் பயங்கரமா சண்ட போடுறாரு. "இங்க பாருங்க, நீங்க உங்ககிட்ட நான் குடுத்தேன். மேக்னா மேடம் சொன்னாங்கன்னு தான் குடுத்தேன். இப்ப அவங்க உயிரோட இல்ல. ஆனா உங்களதுல எதுவுமே தரமா இல்ல. இனிமே நான் உங்களுக்கு ஆர்டர் குடுக்குற மாதிரி இல்ல. எங்க மேனேஜர் இவங்களுக்கு தான் ஆர்டர் குடுக்க சொல்லியிருக்காங்க." அப்படின்னு சொல்றாரு அந்த சிஇஓ. அதுக்கு பயங்கரமா கோவம் வருது அர்ஜுனுக்கு. அங்கருந்து போறாரு. தமிழ் கம்பெனிக்கு போய் பார்க்குறாரு. "டெலிவரி பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல, இல்ல பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு. "என்ன ஆச்சு?" அவரு ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாரு? "எதுக்காக லேட் ஆக்குறீங்கன்னு?" கேட்குறாரு. "இல்ல இத வந்து 2 ஷிஃப்ட்டா பிரிச்சு கார்த்திக் தான் பண்ண சொன்னாரு" அப்படின்னு அங்க இருக்க தொழிலாளர்கள் எல்லாமே சொல்றாங்க. அத கேட்டோனே பயங்கரமா கோவம் வருது தமிழுக்கு. "எதுக்காக நீ இப்படி பண்ண? புரொடக்ஷன்ன்றது அவங்க சொல்றா மாரி 2 பேர் பார்ட்ஸும் ஒரே டைம் பண்ணா தான் முடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீ எதுக்காக தனித்தனியா பண்ண சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக பயங்கரமா திட்டுறாரு தமிழ். "இல்ல அப்ப சீக்கிரமா முடியும்னு நான் நெனச்சேன். என்னத்த நெனச்ச? நீ படிச்சிருக்க. ஆனா கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா தமிழ் திட்டுறாரு. சுத்தி இருக்க எல்லா தொழிலாளர்களும் பார்க்குறாங்க. "இங்க பாரு எனக்கு வர கோவத்துக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டாரு. "இருக்கிறது இந்த ஒரு கான்ட்ராக்ட். இதையும் லேட்டா குடுத்தா இன்னொரு கான்ட்ராக்ட்ல நமக்கு எப்படி கிடைக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா தமிழ் திட்டிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வராரு. ஒரு மாரி சோகமா வராரு. "கார்த்திக் என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வசு கேட்குறாங்க. வீட்ல இருக்க எல்லாருமே கேட்குறாங்க. "ஆ இல்ல என் தமிழ் வந்து பயங்கரமா திட்டிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயம் சொல்றாரு. கார்த்திக் உள்ள போயிட்டாரு. அப்ப தமிழ் வந்தோனே கேட்குறாங்க, "எதுக்குப்பா திட்டுன?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல நாங்க வந்து ரொம்ப தப்பு பண்ணி வச்சிருக்கான். புரொடக்ஷன் கரெக்ட்டான டைம்ல குடுக்கல. அதனால தான் நான் திட்டினேன். வேற என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "என்னதான் இருந்தாலும் நீ திட்டுப்பா உன்ன வேணான்னு சொல்லல. ஆனா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் திட்டு இல்லையா? வீட்டுக்கு வந்தோனே பேசிக்கோ. எல்லா தொழிலாளர்கள் எதிரும் பேசினா ஒரு மாரி கஷ்டமா இருக்கும்ல." அப்படின்னு சொல்லிட்டு கோவல நடேஷன் 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. "எனக்கு கோவம் வந்துச்சு. இவன் பண்ண தப்பு எல்லா தொழிலாளர்களுக்கும் தெரியும். அதனால தான் நான் அங்கேயே திட்டினேன்." அப்படின்னு சொல்றாரு. "என்னதான் இருந்தாலும் நீங்க இப்படி திட்டியிருக்க கூடாதுல்ல. அவரு ஏதோ தெரியாம பண்ணியிருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்றாங்க. "எனக்கு கோவம் தாங்க முடியல. எனக்கு டைமிங்க்கு எல்லாமே கரெக்ட்டா நடக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "இல்ல மாமா உங்கள திட்ட வேணான்னு சொல்லல. கரெக்ட்டு தான். அவரு ஏதோ தப்பு பண்ணிட்டாரு. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் தனியா தான் கூப்பிட்டு திட்டியிருக்கலாம். தொழிலாளர்கள் முன்னாடிலாம் திட்டினா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல மாமா." அப்படின்னு வசு தமிழ் கிட்ட சொல்றாங்க.